வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டார்டர் வந்து டிஒஎல் ஸ்டார்டர். இதுதான் அந்த டிஒஎல் ஸ்டார்டர் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது. இதில் தேவைப்படுற காம்பனன்ட்ஸ் வந்து மெயின் காண்டக்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயர் ஸ்டிப்பர், டெஸ்டர், அது கனெக்டிங் ஒயர்ஸு, அது ஃபியூஸு, எம்சிபி, அதோட ஒரு இண்டக்ஷன் மோட்டார். இப்போ வந்து இந்த மோட்டரை வந்து இந்த ஸ்டார்டரை வந்து கனெக்ஷன் கொடுத்து இது எப்படி அவுட்புட் வருது இதை ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். 3 ஃபேஸு ஒரு நியூட்ரலு, 3 ஃபேஸு ஒரு நியூட்ரலு காமனாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்புட் டெர்மினல் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டெல்டா கனெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. B2வையும் காமனாக கனெக்ட் பண்ணணும். இப்போது B1ஐயும் C2வையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ C1ஐயும் A2வையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெல்டா கனெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து A1, B1, C1 இது மூணுத்தையும் வந்து நம்ம அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணணும். பேனலோட ஸ்டார்டரோட அவுட்புட்டில் இப்போ நம்ம இந்த ஸ்டார்டரோட ஃபுல் கனெக்ஷன் பற்றி பார்த்துட்டோம். இதை வந்து ஆன் பண்ணி இது எப்படி ஒர்க்கிங் ஆகுது பார்க்கலாம். இப்போ வந்து கிட்டுக்கு பவர் சப்ளை வந்துச்சான்னு செக் பண்ணலாம். இப்போ கிட்டுக்கு பவர் சப்ளை வந்துச்சா செக் பண்ணலாம். ரெட் பேட்ஸ் ஆர் வருது, ஒய் பி. நியூட்ரலில் சப்ளை வராது. அப்படி சப்ளை வந்ததுன்னா நியூட்ரல் ஃபால்ட்டாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். கிட்டுக்கும் சப்ளை வருதா, ஒய் பி மூணுமே வருது, நியூட்ரலில் சப்ளை வரல. இப்போ நம்ம கிட்ட ஆன் பண்ணி பார்ப்போம். கிட்ட ஆன் பண்ணிட்டோம், மோட்டர் ரன் ஆகுது. இப்போ இந்த மெயின் கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் மாரி புஷ் பட்டன் மாரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு ஓவர்லோடு இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா மோட்டரை ட்ரிப் பண்ணுறதுக்கு. Don't